அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாப்டர் 7 பைத்தான் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாபிக் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா C++ல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாபிக் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, ஃபங்க்ஷனுடைய யூசேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். இப்போது ஃபங்க்ஷன் ஒரு ப்ரோக்ராமிங்கில் நம்ம எந்த டாப்பிக்கில் நல்லா நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய C++ல் நம்ம ஃபங்க்ஷன் கிளாஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த டாப்பிக்கில் நம்மளுடைய நாலேஜை நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபங்க்ஷன் நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதுனா தான் நம்ம ப்ரோக்ராமிங் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஒரு ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப முக்கியம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாபிக். செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். சரி, அப்போது ஃபங்க்ஷனுடைய மெயின் அட்வான்டேஜ் என்ன? நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஃபங்க்ஷனை பற்றி நம்ம இன்ட்ரோடக்ஷன் சொல்லணுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போது ஒரு மெயினான ஒரு அட்வான்டேஜ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒர்க்கை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போது சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தோம் அப்படின்னா, அதுக்கு ஒருத்தரே ஒரு சிங்கிள் பர்சன் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் எழுதி ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். அப்போது ஒரு பெரிய சாஃப்ட்வேரை ஒரு நிறையா பேர் சேர்ந்து க்ரியேட் பண்ணும்போது ஈஸியாகவும் க்ரியேட் பண்ணிடலாம், எஃபிஷியண்ட்டாகவும் நம்ம அதை க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போது ஸ்கூலில் நமக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போது ஒரு ஆனுவல் டே அப்படின்னா அதில் நிறைய ஒர்க் இருக்கும். அதில் எல்லா ஒர்க்கையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரின்சிபலே ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன இருக்கும், ஆனுவல் டேவில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும். அப்போது எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுடைய எல்லா டான்ஸ் ப்ரோக்ராமையும் ஒரு பிரின்சிபலே ரிஹர்சல் பார்த்து அவங்களுக்குலாம் டான்ஸ் சொல்லிக் கொடுத்து அப்படி ட்ரைன் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. செகண்டு, ஒரு ஸ்பீச் காம்படிஷன் இருக்கலாம். அடுத்தது ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் கண்ட்ரோல் இருக்கும், சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம ஃப்ளோவாக கொண்டு போகணும். ஸோ இவ்வளோ ஒர்க்கு இருக்குது. அப்போ இவ்வளோ வேலையுமே ஒரு பிரின்சிபலே பார்த்திங்க அப்படின்னா செஞ்சாங்க அப்படின்னா முடியாது, அவங்களால ஒருத்தங்களே இது முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ஒவ்வொரு ஒர்க்கையும் ஒவ்வொரு டீச்சருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்சார்ஜாக நம்ம கொடுத்துட்றோம். இப்போ 6th ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா அவங்கள ஒரு டீச்சர் இன்சார்ஜாக கொடுத்துட்றோம். 12th ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டீச்சரை நம்ம இன்சார்ஜாக கொடுத்துட்றோம். ஸ்டூடெண்ட் கண்ட்ரோல் அவங்கள ஒரு டீச்சருக்கு நம்ம இன்சார்ஜாக கொடுத்துட்றோம். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒர்க்கை நம்ம டீச்சருக்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரே நேரத்தில் எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரிஹர்சல் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரே நேரத்தில் சைமல்டைனியஸாக நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா மல்டிபிள் ஒர்க் பார்த்திங்கன்னா நமக்கு பர்ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, ரெடி ஆகிட்டே இருக்குது, க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு பெரிய சாஃப்ட்வேரை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் ப்ரோக்ராமர் அந்த சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணார்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் ஒர்க்கை நம்ம பார்த்திங்கன்னா பிரித்து கொடுத்துட்றோம். அப்போது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒர்க்கை நம்ம பிரித்து கொடுக்குறோம். ஸோ இது ஒரு மெயினான ஒரு அட்வான்டேஜ். ஒரு பெரிய சாஃப்ட்வேரை நம்ம நிறையா பேர் சேர்ந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா அப்போ அந்த சாஃப்ட்வேர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சின்ன சின்ன ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு ப்ரோக்ராமருக்கும் கொடுத்து டெவலப் பண்ணுறோம். இது ஒரு மெயின் அட்வான்டேஜ். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன அட்வான்டேஜ் சொல்லலாம் அப்படின்னா ரீயூசபிள் அப்படின்னு சொல்லலாம். ஃபங்க்ஷனுடைய மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரீயூசபிள். இப்போது நம்ம ஏற்கனவே ரெகுலராக சொல்லியிருப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 100 டைம்ஸ் நமக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற வேர்டு ஒரு 100 டைம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட்டாக நமக்கு ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகணும். இது நம்மளோட எய்ம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100 டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல, 100 லைன்ஸ் நம்ம டைப் பண்ண தேவையில்ல. அப்போது ஒரு ஃபங்க்ஷனில் 10 டைம் மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை 10 டைம் கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100 டைம்ஸ் அவுட்புட் கிடச்சிரும்.
எப்படின்னு பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனில் 10 டைம் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு பிரிண்ட்டில் நம்ம டைப் பண்ணிடுறோம். பிரிண்ட்டில் டபுள் கோட்ஸில் டைப் பண்ணிடுறோம். இப்போது அந்த ஃபங்க்ஷனை 10 டைம் கால் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன ஆகிடும், ஃபஸ்ட்டு டைம் கால் பண்ணும்போது 10 கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது அவுட்புட்டாக வந்துடும். செகண்ட் டைம் கால் பண்ணும்போது 20 டைம்ஸ் நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது அவுட்புட்டாக வந்துடும். தேர்டு டைம் அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நமக்கு வந்து 30 டைம்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். அப்போது டோட்டலாக அந்த ஃபங்க்ஷனை 10 டைம் கால் பண்ணோம் அப்படின்னா 100 டைம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற வேர்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆன்சராக நமக்கு பிரிண்ட் ஆகிடும். அப்போ பாருங்கள், 100 லைனில் நான் எழுத வேண்டிய ப்ரோக்ராமை நான் ஒரு 20 லைனில் கொண்டு வந்துட்டேன். எப்படி 20 லைனு? ஃபங்க்ஷனில் பிரிண்ட்டில் 10 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, 10 லைன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணக்கூடிய கால் ஸ்டேட்மெண்ட் ஒரு 10 லைன், டோட்டலாக 20 லைன். 20 லைன் ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 லைனில் வர வேண்டிய அவுட்புட்டை நான் கொண்டு வந்துடுறேன். ஸோ இதனால் எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா என்னுடைய ப்ரோக்ராமுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகுது, ப்ரோக்ராமுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராமுடைய சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்போது நமக்கு வந்து ப்ரோக்ராம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். செகண்டு, ரீயூஸ். ஒரு ஃபங்க்ஷனை நான் திரும்ப என்ன பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? 100 டைம் நான் டைப் பண்ண தேவையில்ல, 10 டைம் மட்டும் ப்ரோக்ராம் எழுதிட்டு அதை நான் திரும்ப நான் ரிப்பீட்டடாக நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கோடு ரீயூஸ் நம்ம பண்ணிக்கிறோம். இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுறீங்க. ஒரு 100 லைன் இல்லைனா ஒரு 1000 லைனுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகும், இந்த ப்ரோக்ராமிங்குடைய ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒவ்வொரு லைனாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1 by 1 உங்களுக்கு சீக்வன்ஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். இப்போது இதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் லைன் உங்களுக்கு வந்து ரிப்பீட் பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னு நினச்சாலோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1000 லைன் ப்ரோக்ராமில் 500 to 600 அப்படிங்கிற அந்த லைன் பர்டிகுலர் லைன் மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆனால் அப்போ போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படிலாம் எக்ஸிக்யூட் பண்ண வைக்க முடியாது. நீங்கள் ஃபங்க்ஷன் இல்லாமல் ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1000 லைன் ப்ரோக்ராமை நான் வந்து 100 லைனாக நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு ஃபங்க்ஷனாக பிரிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு 100 லைன் ஒரு ஃபங்க்ஷன், அடுத்து செகண்ட் 100 லைன் ஒரு ஃபங்க்ஷன். அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா 1000 லைனை ஒரு 10 ஃபங்க்ஷனாக நான் வந்து ப்ரோக்ராம் எழுதிடுறேன். இப்போ எனக்கு 500 to 600 அப்படிங்கிற லைன் மட்டும் தான் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆகுனா அது மட்டும் ஒர்க் ஆகும், மீதி எதுவும் எனக்கு ஒர்க் ஆகாது. அப்போ என்னுடைய ப்ரோக்ராமில் எனக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிட்டால் போதும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். இப்போது உங்கள் ஃபோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஸ் வச்சுருக்கீங்க. எல்லா ஆப்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் ஆகாது. உங்களுக்கு நீங்கள் எந்த ஆப்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகுது, அது மட்டும் ஒர்க் ஆகுது இல்லையா? அப்போது நிறைய ஆப்ஸ் இருந்தாலும் அதில் எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா? செலக்ட் பண்ணால் அது மட்டும் தானே உங்களுக்கு ஒர்க் ஆகுது. அது மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். இது ஒரு செகண்ட் அட்வான்டேஜாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். அப்போ பாருங்கள், மெயினான ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோடு ரீயூசபிள் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபங்க்ஷனை எத்தனை டைம் வேணாலும் கால் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறையும். நம்பர் ஆஃப் லைன் குறையிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ப்ரோக்ராமை ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரோக்ராமில் எந்த பார்ட் ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் மல்டிபிள் ப்ரோக்ராமர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரி, இப்போது நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்ட்ரோடக்ஷன், வாட் இஸ் ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நேம்டு பிளாக் ஆஃப் கோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இங்கே கவனிக்கணும். இந்த பாருங்கள், நேம்டு பிளாக் ஆஃப் கோடு. இந்த நேம் பிளாக் ஆஃப் கோடு அப்படின்னா என்ன? இப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்து அந்த ஃபங்க்ஷனில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டைப் பண்ணுவோம். இப்போ பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னா என்னென்னா மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட்ஸ், மோர் தென் ஒன் லைனை தான் நம்ம பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ பைத்தானில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஒரு நேம் இருக்கும். அந்த நேம்னுடைய இன்சைடில் மல்டிபிள் லைன்ஸை நம்ம டைப் பண்ணியிருப்போம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நேம்டு பிளாக் ஆஃப் கோட்
that are designed to specific job. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒர்க்கை நமக்கு பர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் டோட்டல், ஆவரேஜ், ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 ஃபங்க்ஷன் நான் வந்து என்னுடைய ப்ரோக்ராமில் இருக்குது. அப்போ எனக்கு டோட்டல் மார்க் வேணும், ஸ்டூடெண்ட்ஸுடைய டோட்டல் மார்க் எனக்கு வேணும் அப்படின்னா டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண அப்படின்னா அது மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு அவுட்புட்டை கிடைக்கும். இப்போ ஆவரேஜ் மார்க் வேணும் அப்படின்னா ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண அப்படின்னா எனக்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி எனக்கு ஆன்சரை டிஸ்பிளே பண்ணும், அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும். அப்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய புக்கில் நமக்கு இன்ட்ரோடக்ஷனாக கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அவாய்ட் ரிப்பீட்டேஷன் அப்படிங்கிறாங்க. ரிப்பீட்டேஷன் அப்படின்னா என்ன? நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். 100 டைம்ஸ் நமக்கு பாரதியார் ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக வரணும் அப்படின்னா நம்ம 100 டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை, நம்ம வந்து டைப் பண்ண தேவையில்லை. 10 டைம் மட்டும் டைப் பண்ணிட்டா போதும். அதை அந்த ஃபங்க்ஷனை 10 டைம் கால் பண்ணிட்டோம் அப்படின்னா 100 டைம் நமக்கு அவுட்புட் கிடச்சிரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதான் அவாய்ட் ரிப்பீட்டேஷன். திரும்ப திரும்ப ஒரே லைனை டைப் பண்ண தேவையில்லை ரிப்பீட்டடாக. கோடு ரீயூஸிங் அப்படின்னா என்ன? ரீயூஸ் அப்படின்னா என்ன? திரும்ப திரும்ப பயன்படுத்துறது. அப்போது ஒரு ஃபங்க்ஷனை எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம வந்து கோடு ரீயூஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது வந்து பாருங்கள், இட் ப்ரொவைட் பெட்டர் மாடுலாரிட்டி ஃபார் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாடுலாரிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராமை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா, அதான் மாடுலாரிட்டி. ஒரு பெரிய சாஃப்ட்வேரை சின்ன சின்ன சாஃப்ட்வேரை பிரித்து நம்ம டெவலப் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதை வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா மாடுலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தேர்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். பைத்தானில் நமக்கு என்னென்ன டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், செகண்ட் வந்து பில்டின் ஃபங்க்ஷன், தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லேம்டா ஃபங்க்ஷன், ஃபோர்த்து ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன், செகண்டு பில்டின் ஃபங்க்ஷன், தேர்டு லேம்டா ஃபங்க்ஷன், ஃபோர்த்து ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன். டோட்டலாக 4 டைப்ஸாக நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபங்க்ஷனை கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க நம்மளுடைய பைத்தானில். சரி, இப்போது டிஃபைனிங் ஃபங்க்ஷன் எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ C++லலாம் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே க்ரியேட்டுன்னு சொல்லக்கூடாது, ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறோங்கிறத நம்ம சொல்லணும். சரி, C++ல் ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த வாய்டு அப்படின்னு போட்டுட்டு இன்ட்டுன்னு போட்டுட்டு டேட்டா டைப்பை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம் இல்லைங்களா. அதே மாதிரி பைத்தானை பொறுத்தவரையிலையும் நாம் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும், ஒரு டெஃபினிஷன் எழுதணும், ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன் எழுதணும் அப்படின்னா டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு நம்ம கொடுக்கணும். டெஃப் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா அது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஸோ நம்ம C++ல் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்கும். ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுவோம், ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன் இருக்கும், அந்த ஃபங்க்ஷனை வந்து காலிங் பார்ட் கால் பண்ணுவோம். ஆனால் பைத்தானை பொறுத்தவரையிலையும் நமக்கு 2 பார்ட் இருந்தாலே போதும். ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன், அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். இந்த 2 பார்ட் இருந்தாலே நமக்கு போதும். ஸோ டிஃபைனிங் ஃபங்க்ஷன் அதில் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் பிளாக்ஸ் பிகைன் வித் கீவேர்ட் டெஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டெஃப் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த டெஃப் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி தான் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து டெஃபினிஷன் எழுத போகிறோம். அப்போது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எதில் ஸ்டார்ட் ஆகணும், டெஃப் அப்படிங்கிற கீவேர்டில் ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் இருக்கணும், அதுக்கப்புறம் பேராந்திசிஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். டெஃப்ங்கிறது கீவேர்டு, டெஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கீவேர்டு, அதுக்கப்புறம் என்ன வரணும், ஃபங்க்ஷன் நேம் வரணும். சரிங்களா. சரி, லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் வரணும், லாஸ்ட்டில் கோலன் வரணும். இது ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம்பிள், இப்போது டெஃப் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் நேம் என்ன அப்படின்னா ஆட் அப்படிங்கிறது. அடுத்ததாக டெஃப் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். டோட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுடைய நேம். இப்போ நம்ம ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன், டோட்டல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து டெஃபினிஷன் நம்ம எழுதுகிறோம். அப்போது ஒரு ஃபங்க்ஷன் எப்படி நீங்கள் வந்து டெஃபினிஷன் எழுதுவீங்க, எப்படி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவீங்க, டெஃப்ங்கிற கீவேர்டு என்ன நேம் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான நேம் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் பேராந்திசிஸ் போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து கோலன் கொடுத்துட்றீங்க. இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சின்டாக்ஸ் ஃபார் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். சின்டாக்ஸ் ஃபஸ்ட்டு டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு வரணும், அப்புறம் ஃபங்க்ஷன் நேம் வரணும், அதுக்கப்புறம் பேராமீட்டர் 1 பேராமீட்டர் 2.
ஸோ இந்த பேராமீட்டர்னால் நம்ம என்னென்னு நம்ம 11th C++ல் படிச்சிருக்கோம். பேராமீட்டர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷனுடைய இந்த ப்ராக்கெட் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட், இந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கே வரக்கூடிய வேரியபிளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் வேல்யூஸ். இதை தான் நம்ம வந்து பேராமீட்டர் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சின்டாக்ஸில் வந்து பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஃப் அப்படின்னு ஒரு கீவேர்டு வரணும். அப்புறம் உங்களுக்கு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கலாம். அப்புறம் பேராமீட்டர் எவ்வளோ பேராமீட்டர்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கோலன் வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் எத்தனை லைன்ஸ் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த ரிட்டர்ன் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் எதையும் ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னாலும் நான் விட்டுறலாம். சரி, அடுத்தது இப்போது பிளாக் அப்படின்னா என்ன? ஸோ பிளாக் இஸ் ஒன் ஆர் மோர் லைன் ஆஃப் கோட். நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு பிளாக் அப்படின்னா அது எப்படி இருக்கும், அதில் மோர் தென் ஒன் லைன்ஸ் டைப் பண்ணியிருக்கணும். செகண்டு, பைத்தானில் பிளாக் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்டென்ஷன், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கணும். இங்கே பாருங்கள், ஸோ இதை தான் நம்ம பிளாக்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், டெஃப்ங்கிற கீவேர்டு இங்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஆனால் அந்த ரிட்டர்னு அப்படிங்கிறத நம்ம எங்கே டைப் பண்ணியிருக்கோம், டெஃப்பில் இருந்து பாருங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உள்ளத்தள்ளி டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம பிளாக்னு சொல்கிறோம், சரிங்களா? ஒரு பிளாக்கில் வந்து மோர் தென் ஒன் லைன்ஸ் நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நாம் வந்து டைப்பிங் பண்ணிக்கலாம். அடுத்து நெஸ்டட் பிளாக் அப்படின்னா என்ன? பிளாக் வித்தின் எ பிளாக். இப்போ நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, நெஸ்டட் இஃப் அப்படின்னா என்ன, இஃப் கண்டைன் அனதர் இஃப். நெஸ்டட் லூப் அப்படின்னா என்ன, லூப் கண்டைன் அனதர் லூப். அப்போ நெஸ்டட் பிளாக் அப்படின்னா என்ன, பிளாக் கண்டைன் அனதர் பிளாக். அதை தான் நம்ம நெஸ்டட் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்? 8th டாபிக், டிவைட் எ ப்ரோக்ராம் இன்டு மாடியூல்ஸ். ஒரு பெரிய ப்ரோக்ராம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சின்ன சின்ன டாப்பிக்காக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெவலப் பண்ண முடியும். அதான் சொல்கிறாங்க டிவைட் எ ப்ரோக்ராம் இன்டு மாடியூல்ஸ். அடுத்து கோடு ரீயூஸ். ஒரு ஃபங்க்ஷனை எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் கால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், சரிங்களா? அதான் கோடு ரீயூஸ். அடுத்தது டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமர் கேன் ஒர்க் ஆன் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஒவ்வொரு ப்ரோக்ராமரும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ நிறையா ப்ரோக்ராமர் நிறையா ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணும்போது நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணக்கூடிய ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது காலிங் ஏ ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் நம்ம கவனிக்கணும். காலிங் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? இப்போது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேன், லைட்டு, டிவி, டிவிடி பிளேயர், இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு டிவைஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃபேன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபேன் அப்படிங்கிற அந்த ஃபேனுடைய சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபேன் உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ லைட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைட்டினுடைய சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா லைட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும், இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ ஃபேன் அப்படிங்கிறத நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சுவிட்சு போடாமல் உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேன் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகாது, ஒர்க் ஆகாது. அப்போ எப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு வந்து ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும். அதே மாதிரி நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும், ரன் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். அப்போ அந்த காலிங் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம சுவிட்சுன்னு சொல்கிறோம், ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை ஃபேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபேன் ரன் ஆகிற மாதிரி ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் பைத்தான் ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னா ஒர்க் ஆகும். அப்போ பைத்தானில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு காலிங் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். வெறும் ஃபங்க்ஷன் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது. எப்போ அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கால் பண்ணணும். ஸோ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1 பாருங்கள். டெஃப் அப்படிங்கிறது கீவேர்டு, ஹெலோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம். அந்த ஃபங்க்ஷனில் பிரிண்ட்டில் ஹெலோ பைத்தான் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட நமக்கு இந்த பார்ட் பாருங்கள், இந்த பார்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன். இந்த பார்ட் இங்கே கீழே ஹெலோ அப்படின்ட்டு பாருங்கள், இதுதான் காலிங் பார்ட். இந்த காலிங் பார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். கால் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம பிரிண்ட்டில் என்ன டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம், எப்போயுமே பிரிண்ட்டில் டபுள் கோட்ஸில் என்ன கொடுக்குறோமோ அது அவுட்புட்டாக கிடைக்கும். அப்போ அவுட்புட்டில் பாருங்கள், நமக்கு இங்கே பிரிண்ட்டில் ஹெலோ பைத்தான் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க, அவுட்புட்லேயும் இங்கே நமக்கு ஹெலோ பைத்தான் அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கிது, சரிங்களா? அப்போது இதை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ பாருங்கள், இந்த ஹெலோங்கிறதான் காலிங் ஸ்டேட்மெண்ட். இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட் இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணுது, கால் பண்ணுது. கால் பண்ணிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகி அவுட்புட் அந்த பிரிண்ட்டில் என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும்.
இப்போது இந்த ஹெலோ அப்படிங்கிற இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னா, இந்த ஹெலோ அப்படிங்கிற இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது எக்ஸாம்பிள் 1. அடுத்தது எக்ஸாம்பிள் 2 வந்து பாருங்கள். ஸோ இப்போ நான் டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு 3 ஃபங்க்ஷன் நான் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணியிருக்கேன், ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ டோட்டல் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், டோட்டல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், ஆவரேஜ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், ரேங்க் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடிஞ்சிருது. ஆவரேஜுங்கிற ஃபங்க்ஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடிஞ்சிருது. ரேங்க்குங்கிற ஃபங்க்ஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடிஞ்சிருது. இப்போ 3 ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போது இந்த ஸோ இதுதான் காலிங் பார்ட். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காலிங் பார்ட். இப்போது ஃபங்க்ஷன் நமக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த டோட்டல் அப்படிங்கிற காலிங் பார்ட் ஒர்க் ஆகும்போது இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் என்ன டைப் பண்ணியிருக்கீங்க, பிரிண்டில் டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க, அதுதான் உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அடுத்தது இந்த பிரிண்ட்டோட நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சால் எங்கேருந்து கால் ஆணுச்சோ அடுத்த லைனுக்கு வரும். அடுத்த லைன் என்னது, ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய காலிங் பார்ட். அப்போ என்ன நடக்கும், அடுத்தது இங்கேருந்து ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கால் ஆகும். இங்கேருந்து நேராக கால் ஆகும். இப்போ ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பிரிண்ட்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆவரேஜ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அடுத்தது இப்போது ஆவரேஜுங்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னா எப்பயுமே எங்கேருந்து கால் ஆணுச்சோ அது நெக்ஸ்ட்டு லைனுக்கு வரும். அப்போது ஆவரேஜுங்கிற ஃபங்க்ஷன் இங்கேருந்து தான் நமக்கு என்ன ஆனது, இங்கேருந்து தான் நமக்கு ஆவரேஜுங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆணுச்சு. அப்போ ஆவரேஜுங்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே முடியுது, இந்த பிரிண்ட்டோடு நமக்கு ஆவரேஜ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு முடிஞ்சிருது இல்லையா. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணுன்னா இந்த பிரிண்ட்லேருந்து எங்கேருந்து கால் ஆணுச்சோ நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். நெக்ஸ்ட் லைனுக்கு வந்தால் என்ன இருக்குது, ரேங்க்குங்கிற ஃபங்க்ஷனுடைய காலிங் பார்ட். இப்போ என்ன பண்ணோம், இந்த ரேங்க்குங்கிற காலிங் பார்ட் இந்த ரேங்க்குங்கிற ஃபங்க்ஷனை உங்களுக்கு கால் பண்ணோம். இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோம், பிரிண்ட்டில் ரேங்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம். இதுதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் காலிங் பார்ட் டோட்டல் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஆவரேஜ் அப்படிங்கிற காலிங் பார்ட் ஆவரேஜுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ரேங்க் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய காலிங் பார்ட் ரேங்க்குங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. அப்போ இந்த 3 ஃபங்க்ஷனும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அவுட்புட் பாருங்கள், டோட்டல் ஃபங்க்ஷன், ஆவரேஜ் ஃபங்க்ஷன், ரேங்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் கிடைச்சிருது. சரிங்களா. இப்போ ஒரு ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கிட்டிங்களா. ஒரு ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே நீங்கள் என்ன ப்ரோக்ராம்ஸ் ஆனாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா தான் அது ஒர்க் ஆகும். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது பாசிங் பேராமீட்டர் இன் ஃபங்க்ஷன். எப்படி நம்ம வந்து ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறது. ஸோ பேராமீட்டர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ் கேன் பி பாஸ்டு டு எ ஃபங்க்ஷன். ஒரு வேரியபிளையோ ஒரு வேல்யூவையோ காலிங் பார்ட்லேருந்து ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். செகண்டு எப்படி பாஸ் பண்ணணும்னு ஒரு சின்டாக்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு, ஃபங்க்ஷன் நேமு, பேராமீட்டர்ஸ், ஒவ்வொரு பேராமீட்டரையும் செப்பரேட்டட் பை கமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஃப்ங்கிறது கீவேர்டு, ஹெலோங்கிறது ஃபங்க்ஷன் நேமு, அதில் ஏபி அப்படின்னு நான் 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆர் 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். காலிங் பார்ட்லேருந்து வரக்கூடிய வேல்யூ ஏவிலையும் பியிலையும் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். சரி, அடுத்தது ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ். ஆர்குமெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு கால் எ ஃபங்க்ஷன். ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது 4 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ். இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் என்னங்கிறது நம்ம கீழே இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். பைத்தானை பொறுத்தவரையிலையும் ஃபங்க்ஷனே வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. சரிங்களா. இங்கே பாருங்கள், நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. என்னது, யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன், பில்டின் ஃபங்க்ஷன், லேம்டா ஃபங்க்ஷன், ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு 4 டாபிக் இருக்குது ஆர்குமெண்ட்ஸில். இப்போது ஃபஸ்ட்டு நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா ரெக்வயர்டு அப்படின்னா என்ன, தேவை அப்படிங்கிறது தான்.
இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு தியரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரி, முதல்ல இப்போ இதில் எது ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபங்க்ஷன். இந்த டோட்டல் அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனுடைய காலிங் பார்ட். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த காலிங் பார்ட்டில் பாருங்கள், டோட்டலுங்கிறது காலிங் பார்ட். இப்போ இந்த காலிங் பார்ட் என்ன பண்ணோம், இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அப்படி கால் பண்ணும்போது இங்கே காலிங் பார்ட்டில் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, செகண்ட் ஆர்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20. அதே ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா ஏ, செகண்ட் ஆர்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, கால் பண்ணும்போது இந்த 10 அப்படிங்கிறது ஏவில் போய் ஸ்டோர் ஆகும், இந்த 20 அப்படிங்கிறது பியில் போய் ஸ்டோர் ஆகும். இங்கேருந்து ஃபங்க்ஷன் கால் ஆன உடனே இந்த 10 வந்து பார்த்திங்கன்னா ஏவிலையும் 20 வந்து பார்த்திங்கன்னா பிலையும் ஸ்டோர் ஆகும். இப்போது பிரிண்ட்டில் நம்ம டபுள் கோட்ஸில் என்ன கொடுத்துருக்கோம், இங்கே டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வேல்யூ ஈக்குவல் டு அப்படின்னு டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம். அப்போ அவுட்புட்லேயும் நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், ஏ வேல்யூ ஈக்குவல் டு அப்படின்னு கிடச்சிருது. இங்கே டபுள் கோட்ஸ்க்கு அப்புறம் கமா போட்டு என்ன போட்டிருக்கோம், ஏவில் என்ன ஸ்டோர் ஆகும் 10. அப்போ இந்த 10 நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கிது. அடுத்தது இப்போது செகண்ட் பிரிண்ட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் டபுள் கோட்ஸ்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பி வேல்யூ ஈக்குவல் டு, அதான் அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பி வேல்யூ ஈக்குவல் டுன்னு வருது. இப்போ பியில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா 20. அந்த 20 தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு அவுட்புட்டாக நமக்கு பிரிண்ட் ஆகுது. சரிங்களா? அப்போது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 வந்து பார்த்திங்கன்னா ஏவில் போய் ஸ்டோர் ஆகுது, இந்த 20 வந்து பார்த்திங்கன்னா பியில் போய் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போது தியரிட்டிக்கல் பாருங்கள். Required arguments are the arguments passed to a function in correct positional order. அது என்ன சார் கரெக்ட் பொசிஷனல் ஆர்டர் அப்படின்னா, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் 10, இங்கே ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் ஏவில் தான் ஸ்டோர் ஆகும். இங்கே செகண்ட் ஆர்குமெண்ட் 20, இங்கே செகண்ட் ஆர்குமெண்ட் பியில் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆகும். அதை தான் இங்கே கரெக்ட் பொசிஷனல் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதான் ரொம்ப முக்கியம். கரெக்ட் பொசிஷனல் ஆர்டர் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் காலிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் உங்களுக்கு ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டில் ஸ்டோர் ஆகும். காலிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டில் ஸ்டோர் ஆகும். காலிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷனில் செகண்ட் ஆர்குமெண்ட்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். அதுதான் நம்ம கரெக்ட் பொசிஷனல் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதான் ரொக்கைடு ஆர்குமெண்ட். அடுத்தது சார் ரொக்கைடு அப்படின்னா தேவைன்னு தானே அர்த்தம், நீங்கள் என்ன இந்த கரெக்ட் பொசிஷனல் ஆர்டருங்கிறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா, ரொக்கைடு ஆர்குமெண்ட்டுக்கு இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபங்க்ஷனில் வந்து ஏபி அப்படின்னு 2 ஆர்குமெண்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், ஏன்னு ஒரு ஆர்குமெண்ட்டு, பின்னு ஒரு ஆர்குமெண்ட்டு, டோட்டலாக 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம காலிங் பார்ட்லேயும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10, 20ன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கே ஃபங்க்ஷனில் 2 ஆர்குமெண்ட் இருக்குது, ஆனால் காலிங் பார்ட்டில் 1 ஆர்குமெண்ட்டு தான் இருக்குது, 1 ஆர்குமெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். 10 மட்டும் தான் இருக்குது, 20 இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகுதுன்னா கால் ஆகாது. ஏன் அப்படின்னா, இப்போது நம்ம ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே உங்களுக்கு 1 ஆர்குமெண்ட் இருந்துச்சுன்னா ஸோ இந்த காலிங் பார்ட்டுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் மேட்ச் ஆகாது. ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு கால் ஆகாது. அதான் ரொக்கைடு ஆர்குமெண்ட். ஸோ காலிங் பார்ட்டில் உங்களுக்கு 2 ஆர்குமெண்ட் இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்லேயும் உங்களுக்கு வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக கால் ஆகும். சப்போஸ் காலிங் பார்ட்டில் 3 ஆர்குமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா, இந்த காலிங் பார்ட்டில் 3 ஆர்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன்லேயும் உங்களுக்கு 3 ஆர்குமெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஏபிசின்னு 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கணும். இப்போ 10, 20, 30 நீங்கள் 3 ஆர்குமெண்ட்ஸ் இருந்தால் ஃபங்க்ஷன்லேயும் ஏபிசின்னு 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கால் ஆகும். இப்போது இதே ஃபங்க்ஷனில் வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 10, 20, 30 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா, ஸோ இப்போ இந்த 10, 20, 30 காலிங் பார்ட்டில் இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ, பி, சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். 10 வந்து பார்த்திங்கன்னா ஏவில் போய் ஸ்டோர் ஆகும், 20 வந்து பார்த்திங்கன்னா பியில் போய் ஸ்டோர் ஆகும், 30 வந்து பார்த்திங்கன்னா சியில் போய் ஸ்டோர் ஆகிடும். உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 10, 20, 30ன்னு 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் ஃபங்க்ஷனில் வந்து ஏபின்னு 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு கால் ஆகாது.
சரிங்களா? ஸோ இதான் ரொக்கேட் ஆர்குமெண்ட்ஸ்னு நம்ம சொல்கிறோம். சரி.